கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். Genesis chapter 41 verse 45. ஆதியாகமம் 41:45. 41:45 of Genesis. And Pharaoh called Joseph's name Jephthah-Phaneah, and he gave him to wife Asenath, the daughter of Potiphar, priest of On, and Joseph went out over all the land of Egypt. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓம் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இன்னைக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை குறித்து நாம் படிக்க போறோம். And today we are going to study about the family life. தேவன் ஏற்படுத்தி வைத்தது ஒரு குடும்ப அமைப்பு. And the Lord have appointed a family setup. ஏதேனில் அவர் ஏற்படுத்தி வைத்தது ஒரு குடும்ப அமைப்பை தான் கர்த்தர் தன்னுடைய மனதில் வைத்து ஏற்படுத்தினார். And Eden the Lord made a family setup and it was recognized in his mind. அப்ப தேவனுடைய மனதில ஒரு குடும்பம் அவருடைய மனதில் இருந்தது. So in the mind of God and there was family. இதை குறித்து நாம் மல்கியால பார்க்கும் பொழுது So when we see about in the chapter of Malachi எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அவர் தன்னுடைய மனதில் வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கலாம். and what sort of family the Lord kept in his mind we can see in the book of Malachi. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். And Malachi chapter 2 verse 15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தெய்வ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெறும்படித்தான் கர்த்தர் ஒருவனை படைத்தார் என்கிற அந்த குடும்ப அமைப்பின் புனிதத்தன்மையை கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். And the oneness of the family setup and he clearly speaks that he might seek a godly seed. அப்ப குடும்பம் என்பது தேவனுடைய மனதில் உள்ள ஒரு அமைப்பு. So the family which is it is set up or it is found in the mind of God. இன்னைக்கு அதனாலதான் எல்லா மார்க்கமும் எல்லா சபை ஜனங்களும் முழு உலகமும் இந்த குடும்ப அமைப்பிலேயே இருக்கிறதை நாம் பார்க்கலாம். So we can see all the religion, all the people of the society, we can see they are found in the family setup. ஆனால் இப்ப 21ஆம் நூற்றாண்டுல வரும்பொழுது இந்த குடும்ப அமைப்பு சிதைக்கப்படுகிறது. But when you see the 21st century and this family setup is corrupted or it is spoiled. இப்ப கல்யாணம் கட்டாமலே வாழுறாங்க. And now you can see people who are living without marriage. கல்யாணம் கட்டாமலே பிரிஞ்சு போயிடுறாங்க. And without getting marriage and they are separated. லிவிங் டுகெதர்னு சொல்லி இப்ப புதுசா ஒரு வாழ்க்கை அமைப்பு வந்திருக்கு. And they have got one setup actually that living together. ஆணை ஆண் கட்டிக்கொள்வது, பெண்ணை பெண் கல்யாணம் கட்டிக்கொள்வது, இப்படி ஒரு அமைப்பு இப்ப வந்திருக்கு. And now they got a different setup by male and male to marry and female marrying the female. தேவனோ குடும்பங்களை தழைக்கும்படி விரும்புகிறார். Now the Lord want to make the family prosper. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். And 1:21 of book of Exodus. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். தேவன் அந்த குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And here we can see and the midwives feared God and so the Lord made the houses prosper. இன்னைக்கு நாம் படிக்க போறது யோசேப்பின் குடும்பம். And today we are going to study about the family of Joseph. யோசேப்பின் குடும்பம் ஒரு வித்தியாசமான விலையேறப்பெற்ற ஒரு ரோல் மாடலான ஒரு குடும்பம். And the family of Joseph is entirely different, it is precious and they are different family and they have a moral model. அவனை குறித்து நீங்கள் பைபிள்ல படிக்கும் பொழுது அவன் இயேசுவுக்கு முன்னடையாளம் என்று நாம் பார்க்கலாம். When you read about Joseph and he is the foreshadow of Jesus. அதனால பைபிள் டிக்ஷனரியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யோசேப்பு இயேசுவுக்கு முன்னடையாளமும் ஆஸ்நாத் அவனுடைய மனைவி சபைக்கு முன்னடையாளவுமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பைபிள் டிக்ஷனரிகளில் நாம் பார்க்கலாம். So we can see in the Bible dictionary and the Joseph and he is the sign for the Jesus and Asnath and she is applying for the church. எப்படி யோசேப்பு எகிப்து பட்டணத்துக்கு போனானோ அதுபோல இந்த சபிக்கப்பட்ட உலகத்திற்கு பரலோகத்தை விட்டு இயேசு வந்தார். And how Joseph went to the country of Egypt and the heavenly Father, the heavenly Jesus also came to this cursed earth. இந்த உலகத்துல யோசேப்பு எப்படி அந்த எகிப்துல தண்டிக்கப்பட்டானோ சிறைச்சாலையில அநியாயமாய் கிடந்தானோ அதுபோல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அநியாயமாக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார்.
And how Joseph was put in prison unjustly and without reason he was punished. And likewise Jesus also came to this earth and he was oppressed and he was wounded and he was beaten and he was unjustly punished by the people. ஆஸ்நாத் ஒரு அந்நிய பெண். And Asnath, and she is a strange woman. அவள் ஒரு புறஜாதி. And she is a Gentile. அவளுக்கும் யோசேப்பின் குடும்பத்துக்கும் எந்த ஐக்கியமும் கிடையாது. And there is no relationship or fellowship between the family of Joseph and family of Asnath. ஆனால் அந்த புறஜாதியான பெண் யோசேப்புக்கு மனைவியாக மாறினாள். And but the strange woman or Gentile and she became wife to Joseph. அதுபோல Likewise. அந்நியரும் காணியாட்சிக்கும் புறம்பான புறஜாதிகளாகிய நம்மை தேவன் தன்னுடைய மனவாட்டியாக பிள்ளையாக மாற்றிக்கொண்டார். And we who are stranger and we who are strange to the land and the Lord need as a bride all the roads to his steps. இதுதான் இந்த ரெண்டு பேருடைய அந்த நிஜமான வாழ்க்கை. So this is the true life of both of them. இது நிஜம். புதிய ஏற்பாட்டில் நாம் நிஜமாக இருக்கிறோம், பழைய ஏற்பாட்டில் அவைகள் நிழலாக இருக்கிறது. And this is the true in the New Testament, but these are things which are found as a shadow in the Old Testament. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. யோசேப்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? And what is the meaning of Joseph? யோசேப்பு பிறந்த பொழுது அவனுடைய தாய் இல்லாவிட்டால் அவனுடைய தாய்தான் அப்படி ஒரு பெயரை வைக்கிறாள். என்னுடைய நிந்தை நீக்கப்பட்டது என்று சொல்லிதான் யோசேப்பு என்று பெயர் வைக்கிறார். When Joseph was born and mother she was placing the name as Joseph by telling that my reproach was removed. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறாள், இன்னும் கர்த்தர் எனக்கு தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு தான் ஜோசப் அப்படிங்கிற பெயர் வைக்கப்படுகிறது. And secondly the name was placed as Joseph by telling that and still more the Lord will give me more faith. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 23, 24. 30, 23 and 24 of Genesis. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பெயர் வைக்கப்படுகிறதுன்னு பாரு. And you can see in what kind of circumstances the name is given to Joseph. கர்த்தர் அவளுக்கு ஏற்கனவே குழந்தை இல்லாம தான் இருந்துச்சு. And already and the Lord had commanded child to. வருடங்கள் போய்க்கொண்டே இருந்தது. And how these were passed. இப்ப கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். And the Lord was giving a child to her. அப்பொழுதுதான் அவ சொல்றா என் நிந்தை நீக்கப்பட்டது. And that time when she was telling and God had taken away my reproach. ஆனா அதே நேரத்துல ஒரே பிள்ளைன்னு இல்லாம கர்த்தர் இன்னும் எனக்கு தருவார்னு சொன்னார். And not only that one child and she was telling and having a faith telling that and the Lord shall add another son to me. அப்படி தந்ததுதான் யாரு? And the next was who gave it to her. சொல்லுங்க. அப்படி தந்ததுதான் யாரு? பென்யமீன். And such way and the given is Benjamin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. முதலாவது குடும்பம் என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்து மேல இருக்கிற நிந்தை நீக்கப்பட வேண்டும். And first of all when we see family and the family reproach must be taken away. இப்ப ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பயோடேட்டா இருக்கு. So every families are having a biodata. நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் உங்களை தவறா சித்தரிச்சு ஒரு பயோடேட்டா உலாவிக் கொண்டே இருக்கும். And however you may be good but they will pick you as wrong manner and they will give a wrong report or wrong biodata. சில காரியங்கள் வதந்தியா இருக்கும், சில காரியம் உண்மையா இருக்கும். And sometimes some things will be rumor and some things may be in reality. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைகள் என்கிற ஒரு நிந்தை இருந்தது. And for the people of Israelites and they got the title or was a slaves. இங்கே யோசேப்பின் தாய்க்கு மலடி என்கிற ஒரு நிந்தை இருந்தது. And so here the mother of Joseph and she had a name as a barren woman. ராகேலுக்கு அந்த பெயர் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். And we can see and that name was given to Rachel. ஒரு கட்டத்துல அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி சாகுறது கூட போகிற கண்டிஷனுக்கு வந்துட்டா. At one point of time and when she got the state and she even gave the God of the dying. ஆனா கர்த்தர் அவளுடைய நிந்தையை மாற்றி கொடுத்தார். But the Lord had taken away her reproach. அந்த நிந்தை மாற்றப்பட வேண்டியது அவசியம். So it is very needed for our reproach to be changed. உங்க மேல என் மேலயும் பல நிந்தைகள் இருக்கும். And there may be many reproach upon you and me. அது நியாயமானதா இருக்கலாம், அநியாயமானதாக இருக்கலாம். Or it may be reasonable reproach or may be unreasonable. அது நியாயமான நிந்தையா அநியாயமான நிந்தையான்னு இப்ப உட்கார்ந்து நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்க முடியாது. அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. So now we cannot sit and we cannot research and whether there is reproaches or whether just or an unjust way. யோசேப்பின் மேல கூட ஒரு நிந்தை வந்தது. அதை போய் அவங்க உட்கார்ந்துட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்க பார்க்கல. அது தானாகவே ஒரு டைம் வரும்பொழுது அதை விட்டு அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. And even upon Joseph and there was a reproach came upon him and it was not examining and he was not making research over it and it was gone away from him automatically. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிந்தை எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே நீங்கவில்லை. The people of Israel's reproach was not taken away when they came out of Egypt. 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்தில் நடந்தபோது அந்த நிந்தை நீங்கவில்லை. So when they were walking in the wilderness for 40 years and the reproach was not taken away from them. மன்னா கொடுக்கப்பட்டது. And manna was showered to them. கன்மலை பிளந்தது. And the blocks were cleansed. அவர்களுக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. The commandments were given to them. எல்லாம் நல்லா தான் போச்சு. And everything went smoothly. ஆனா அவங்க கிராஸ் பண்ணி போற தேசத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க இவங்க எல்லாம் யாரு? எகிப்தில
அடிமைகள் 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 இந்த பேர் மாறவே இல்லை. But the people when they were crossing the land they used to say and they are slaves and the slaves and the title was not changed to them. ஆனா யோர்தானை கடந்த பொழுது But when they crossed over Jordan அவர்கள் கில்காலில் வந்து நின்றார்கள். and they stood on Gilgal அதாவது கானானுக்குள்ள கால் எடுத்து வைத்தார்கள். and they stepped into Canaan. அப்பொழுதுதான் பைபிள் சொல்லுகிறது அவருடைய நிந்தை புரட்டப்பட்டது. At that time the Bible says and their reproach was perverted. அதுபோல Likewise இந்த சபைக்குள்ள வந்துட்ட உடனே after coming to this church பைபிளை கையில் எடுத்த உடனே when you taking the Bible in your hands உன் மேல இருக்கிற நிந்தை நீக்கப்படணும். and your reproach the reproach upon you must be taken away. ஒருவேளை இந்த சபைக்குள்ள வந்த பிறகு சில நிந்தைகள் வரலாம். Sometimes you after coming to the church and you may get some reproach. அந்த நிந்தையும் உன்னை விட்டு என்ன செய்யணும் நீக்கப்பட வேண்டியது அவசியம். It is very essential and even that kind of reproach must be taken away from அப்படி you. நிந்தை நீக்கப்பட்டுச்சுன்னா உனக்குள்ள யோசேப்பு பிறந்துட்டான்னு அர்த்தம். And if the reproach was taken away from you and it means that Joseph was born in you. அது மாத்திரமல்ல And not only that. இந்த மார்க்கத்துல நீ விசுவாசிக்கணும். And in this religion you must keep your இன்னும் faith. கர்த்தர் எனக்கு தருவார். And Lord will add more to me. அந்த விசுவாசம் இருக்கணும். And you must have the belief. இன்னும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு. And still the Lord will bless me. இன்னும் தேவன் என்னோட பேசுவாரு. And yet more the Lord will speak with me. இன்னும் தேவன் என்னை நடத்துவாரு. And yet more the Lord will lead me. என்னை அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். And the Lord will call me faithful. என்னை அந்நாள் வரை காத்துக்கொள்ள ஒரு வல்லவர். And he is well able to keep me till the end. அதனாலதான் ஒரு மனுஷன் சொல்றான் And so the man says. நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். So if I was not believed I would have corrupted. அதனால உங்க வாயிலிருந்து விசுவாசத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. So you have to confess the words of faith and you have to practice such words in your mouth. சுகமாயிடும். And it will be healed. விடுதலை கிடைச்சிரும். And I will get deliverance. கர்த்தர் என்னை And ஆசீர்வதிப்பார். the Lord shall bless me. இப்படியே நீங்க விசுவாசத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும். So every day you have to confess your faith in such manner. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களை குறித்து எபிரேயர்ல படிக்கும் பொழுது அவர்கள் நம்பி அணைத்துக் கொண்டு விசுவாசத்துல அறிக்கையிட்டு அவர்கள் போனார்கள். So you can see in the Hebrews about the Old Testament saints and they trusted upon God and they said they faith upon God, they believed him and with confessing words and they pressed forward. ஒரு குழந்தை செத்தே போயிடுச்சு. And one child was dead. ஆனா செத்து போனது தீர்க்கதரிசிக்கு தெரியாது. But the prophet did not know the child died. ஆனா குழந்தை செத்து போச்சுங்கிறது தாய்க்கு தெரியும். But the mother know that and the child died. பட் தீர்க்கதரிசி அந்த தாய்ட்ட கேக்குறான். But the prophet asking to the mother. அந்த பிள்ளை சுகமா இருக்கானான்னு கேக்குறான். And is the child well? அந்த தாய் என்ன சொன்னா? And what did she answer? சொல்லுங்க. செத்து போன குழந்தையை கொண்டு போய் மாடியில தீர்க்கதரிசியினுடைய கட்டில்ல படுக்க வச்சிட்டு வந்திருக்கிறா. அழுது புலம்பி கழுத மேல சேனை வச்சு பாய்ந்து வந்து கால்ல விழுந்து காலை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா. ஆனா கேட்கும்போது சொன்ன வார்த்தை என்ன? And she was tightly holding on the feet of the prophet by placing the child upon the upper chamber. And what she was telling when he was entered in. அவ வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? And what was the word that came out of her mouth? பர்టిక్యులரா கேக்குறான். அந்த குழந்தை சேமந்தானா? And particularly and he was asking whether is the child well. அதுக்கு அவ என்ன சொன்னா? And what she answered? சேமந்தான். And yes he is well. எத்தனை பேருக்கு அப்படி சொல்ல முடியும்? And how many can answer like this? ரெண்டு ராஜாக்கள்ல நீங்க பாருங்க. When you read in the book of 2 Kings. 4:26. ஆ? 4:26 நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாய் இருக்கிறாயா உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகம்தான் என்று சொல்லி. எப்படி சொன்னா? நீங்க சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவீங்களா? How she answered? சொல்லுங்க. அவ சொல்றா சுகம்தான். And she answered it is well. அந்த பிள்ளை சுகம் கிடைச்சதா இல்லையா? And whether the child got healing or not? சொல்லுங்க. சுகம் கிடைச்சிருச்சு. And she got healing. உன் வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். And the Lord is expecting and such words from your mouth. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறார். And life and death is found the power of the tongue. எனக்கு அந்த பிள்ளையை கர்த்தர் தருவாரு. The Lord will give me back the child. சுகமாக்கி தருவாரு. And the Lord will heal the child. நல்லா தருவாரு. And he will give in a better way. இப்படித்தான் நாம் வாயில இருந்து அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கணும். So this is how we have to confess in your mouth. கர்த்தர் சுகமாக்கிடுவாரு. And the Lord will heal her. பிசாசை துரத்திடுவாரு. And the Lord will take away. அந்த வல்லமை அழிச்சிடுவாரு. And the Lord will destroy those powers. என்னைய வெட்கப்படுத்த விட மாட்டாரு. And the Lord will not put me in shame. இப்படிதான் நீங்க கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். And this is how you have to make your confessions. டெய்லி உங்களுடைய விசுவாசத்தை நீங்க என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். Every day you have to confess your mouth. விசுவாசம் கேள்வியினால் வரும். And faith from hearing. ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். And for salvation you have to confess through your mouth. வாயிலிருந்து வர்ற வார்த்தையை தேவன் அப்படியே கேட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். The words that proceed out of your mouth, the Lord catch over your words. அதே போல வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பிசாசு கேட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். Likewise the devil also will catch your words that proceed out of your mouth. என்ன கேட்ச் பண்ணுவான்? And what he will catch? இப்ப நீங்க நான் செத்து போறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரியே சூழ்நிலை கொண்டு வருவான். Now if you say that I will die and he will take the situations or will bring the situations accordingly. ஒரு ஊழியக்காரங்க நான் ஊழியத்தை விட்டு போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க போற வரைக்கும் அவன் சூட்கேஸ் தூக்கிட்டு வெளியே போற வரைக்கும் அந்த ஆவி விடவே விடாது.
If the servant of God confesses that I want to go away from the ministry until he take the suitcase and go out of the gate and he'll never leave him. அதுபோல நான் செத்து போறேன் அப்படி நீங்க சொல்லி பாருங்க அந்த ஸ்பிரிட் உன்னை விட்டு போகவே போகாது உன்னை சாகடிக்கிற வரைக்கும் உன் கூடவே வரும். And you say that and I'm going to die and the spirit will not leave you until you're dead and it will follow after you. நான் உன் கூட எல்லாம் வாழ முடியாது அப்படினு சொல்லி பாருங்க அதுக்கு பிறகு நீ வாழவே மாட்ட வாழ விட மாட்டான் போராடுவான். And make a sentence by telling that I will not leave after you hereafter and you will never make you to live with her forever. இல்ல No. மரணமே ஆனாலும் நம்ம பிரிக்க முடியாதுன்னு ரூத் மாதிரி நீ அறிக்கையிட்டேனா கடைசி வரைக்கும் நீ பிரிய மாட்ட. If you confess like Ruth and even to death will not separate us until you're dead and you will never be separated. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அஸ்திபாரம். And that is the foundation of the Christian life. இங்க இந்த யோசேப்புக்கு எகிப்தில அவனுக்கு ஒரு நல்ல ஸ்தானம் கிடைக்கிறது. And here Joseph he was getting a good position in Egypt. ஸ்தானம் கிடைச்சது பிரச்சனை இல்ல. It's not matter that he got a position. ஸ்தானம் கிடைச்ச உடனே நேம ஞானசானம் கொடுத்த மாதிரி பார்வோன் தப்புன்னு மாத்திட்டாங்க. And after getting the position and like was given that water baptism and the Pharaoh changed his name. என்ன பேர் வச்சா? And what name was given to him? நம்ம எப்படி ஞானசானத்துல பேர் வைக்கிறோமோ அதே மாதிரி புறஜாதிகளும் இப்படி மாத்திர அதாவது தானியேலுடைய காலத்துல பாத்தீங்கன்னா தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாம் தானியேல் மட்டும்தான் பழைய பேரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரிஜினல் பேர் கிடையாது. அவங்க பழைய பேர் என்னது? அனனியா அசரியா மிஷாவேல் இதுதான் அவங்களுடைய பழைய பேர். And Hananiah and Ashariah and Mishael that's the whole name of them. ஆனா அவங்களும் இப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. But they had a system like this. தங்களோட வந்து சேர்ந்துட்டா உடனே நேம் சேஞ்ச் பண்றது. So if they join with them and immediately and they will change their name. இப்போ என்ன பேர் வச்சாங்க தெரியுமா இவனுக்கு? So now what name was given to him? சொல்லுங்க. சாப்நாத் பெனாயா. And Sapnath Paneah. சாப்நாத் பெனாயானா உலக ரட்சகன் அர்த்தம். And Sapnath Paneah and he is a world savior. எப்படிப்பட்ட பேர் வச்சிருக்கான் பாருங்க. And see what name was given to him. எப்படி? சாப்நாத் பெனாயானா என்ன அர்த்தம்? ரட்சிக்கிறவன். And Sapnath Paneah means he is the one who saved us. அதாவது எகிப்து ஒரு பெரிய அழிவை சந்திக்க போகிறது. அதிலிருந்து எகிப்துங்கிறது அப்போ அதுதான் உலகத்துல பெரிய ஒரு ராஜ்யம். ஆனபடினால அவன் ஒரு அழகான பேர் வச்சான். முழு உலகத்தை ரட்சிக்க கூடியவன் சொல்லி உலக ரட்சகன் சாப்நாத் பெனாயா. Egypt is going to face a great destruction and so make them people out of the destruction to save the people and so he gave a better name called as Sapnath Paneah. நாம ஒரு ரட்சகர். So we must be a savior. நாம் இந்த நாட்கள்ல மற்றவர்களை ரட்சிக்கணும். And we have to save others in these times. முதலாவது ஒரு விசுவாசி தன் குடும்பத்தை ரட்சிக்கணும். And first of all the believer have to save their own family. அது ரொம்ப முக்கியமானது. And that is very important. குடும்ப வாழ்க்கையை சரியா அமையாத ஒரு விசுவாசி நான் பரலோகம் போறேன் நான் ஊழியம் செய்றேன் நான் அதை சாதிக்க போறேன் இதெல்லாம் வேஸ்ட். And the believer do not have the better family setup and telling that I want to reach to heaven I want to this and that and these are also waste. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவனா இருந்தால் அவன் எப்படி சபையை நடத்த முடியும் ஊழியத்தை செய்ய முடியும்? And if one who is not able to tackle his own family and lead his family and how he can lead his ministry and his own life? தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் விசேஷமாக தன் வீட்டாரை விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவன் என்று 1 தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது. So in 1 Timothy it is said that and one who was not inquiring or visit his own family and he is infidel of faith and he is so worse than the believers. ஒரு குடும்பத்தை நடத்த முடியலனா நீ ஊழியம் செய்ய கூடாது. If you are not able to lead your family and you should not take a ministry. 1 தீமோத்தேயு 5:8 1 Timothy chapter 5 verse 8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அப்ப குடும்பத்தை ஒரு விசுவாசி கரெக்ட்டா மெயின்டைன் பண்ணணும். And so a believer have to maintain the family in a better way. ஃபர்ஸ்ட் வந்து குடும்பம். And first is family. அத நீ கரெக்ட்டா வச்சிட்டாலே அடுத்து உன் ஊழியம் அழகா மெயின்டைன் ஆகும். If you place your family in a better way and your ministry will go in a better way. நீங்கள் எபிரேயர்ல நீங்க பாக்கும்போது When you see in the book of Hebrews நோவாவை குறித்து பைபிள் சொல்லுகிறது. and it is telling about Noah. அவன் தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினான். And he prepared all to save his family. அதுதான் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. And that is the word God said to him. முதலாவது நீ குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும். First you have to save your family. எபிரேயர் 11:7 11:7 of Hebrews. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அவன் பாருங்க கடைசி அந்த குடும்பத்துல அந்த பேழைக்குள்ள பிரவேசிச்சது யார்தான்? And who all entered into the ark? மனுஷன் சொன்னா இவன் மனைவி 3 பிள்ளைங்க 3 மருமகள்கள். When you see about men and the Noah and his wife
and all the 3 sons and the daughter-in-law. மொத்தம் 8 பேர் தான் உள்ள வந்திருக்காங்க. Totally 8 entered into the ark. அப்ப இது குடும்பத்துக்காகவே கட்டப்பட்ட ஒரு பேழை. So this is the ark which is prepared or built up for their own family. அப்ப முதலாவது ஒரு விசுவாசி தன் குடும்பத்தை ரட்சிக்கணும். And first of all, the believer have to save their own family. ரட்சிப்பு என்கிறது விடுவித்தல், ஆதரித்தல், பராமரித்தல், அவர்களை கட்டி காத்தல், இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்னது? ரட்சிப்பு. And salvation means deliverance and caring and building of the family, and these all together are called collectively called as the name of salvation. தன் தேசத்தை இவன் ரட்சிப்பான் என்று சொல்லி அவனுக்கு உலக ரட்சகன் என்று அவன் பெயர் வைத்தான். And knowing that he will save the land, and so he placed his name as the world savior. நான் முதலாவதே சொன்னேன் அவன் இயேசுவுக்கு முன் அடையாளம். And first I said that he was the shadow of Jesus. யோவான் 4:42 பார்க்கும் பொழுது யார் இந்த உலக ரட்சகர்? And looking at John chapter 4 verse 42, and who is the savior of the world? அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லின் நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். யார் உலக இரட்சகர்? And who is the savior of the world? இயேசுதான் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். And Jesus is the true Christ, and he is the savior of the world. இந்த உலக இரட்சகனாக தான் இன்னைக்கு எகிப்தை ரட்சிக்கிறவனாக இந்த யோசேப்பு நியமிக்கப்பட்டான். And so as a country title as the savior of the world, and Joseph was appointed as the one who was able to save the country of Egypt. நமக்கு ஒரு ரட்சிக்கிற ஒரு ஊழியம் இருக்கிறது. So we are having the ministry of saving others. இயேசுவுக்கு தான் இந்த ரட்சகர் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டது. And for Jesus, and the name or title is given as a savior. ஆனா பழைய ஏற்பாட்டிலே அநேகர் ரட்சகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அது ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு டைம் கிடைக்கும்போது பார்ப்போம். But in Old Testament we can see many saviors, and we will get time and we will look after those things. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When we look into Genesis chapter 45 5ஆம் வசனம் வாசிங்க. verse 5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் எந்த ரட்சனை? ஜீவ ரட்சனை செய்யும்படியாக தேவன் என்ன முன்னால கொண்டு வந்தாரு. And so the Lord sent me before you to preserve life. இன்னொரு வசனம் Another verse ஆதியாகமம் 45:7. 45:7 of Genesis. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் நம்மை உயிரோடு காக்கிறதுக்காக கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தாரு. And the Lord take me to this place to save your lives by a great deliverance. அந்த முழு குடும்பத்தையும் 70 பேரையும் பாதுகாக்கிறதுக்காகவே கர்த்தர் யோசேப்பை கொண்டு போய் முன்னால அங்க விட்டார். And to preserve the whole family of 70 members, and the Lord sent Joseph before them. அப்ப நம்முடைய வேலை ரட்சிப்ப. So it's our work to save others. ஒரு குடும்பம்னு சொன்னா அவனுக்கு ஒரு புருஷ லட்சணம்னு ஒன்னு இருக்கு. So when we say about a family, and there is another or an element of a husband. புருஷ லட்சணம் என்ன சொல்லுவாங்க? And what was the thinking of this husband? சம்பாதிக்கிறது என்னது? ஒரு குடும்பத்துக்காக ஒரு புருஷன் சம்பாதிக்கணும். அவன் சும்மா சுத்திட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. மனைவியுடைய சம்பாத்தியத்துல சாப்பிடக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, உலகம் சொல்லுகிறது, புருஷனுடைய லட்சணங்கிறது அவன் சம்பாதிச்சு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணணும். And so the nature of the husband is that, and he have to save money, and he must maintain the whole family. ஒரு காலத்துல யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்காகவே சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். On one point of time you can see, and Jacob, and he was earning money for his family of the father-in-law. ஒரு டைம் வந்தபோது When one time came, அவனே வாயை திறந்து சொல்றான், and he opened his mouth and confessed, நான் இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், until now I labored hard, என் குடும்பத்தை பத்தி நான் இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறேன். and what shall I do about my family? ஆதியாகமம் 30:30. 30 of Genesis. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். அவன் கேக்குறான், இனி என் குடும்பத்துக்கு நான் எப்பங்க சம்பாத்தியம் பண்றது? And when shall I provide for my own house also? பரவாயில்ல, 20 வருஷத்துக்கு பிறகு புத்தி வந்துச்சுன்னு கொஞ்சம் சந்தோஷப்படலாம். And so better after 20 years he got an understanding about his family. 20 years, long 20 years, 20 வருஷம் கழிச்சு திடீர்னு சொல்றான், என் குடும்பத்தை நான் எப்ப பண்றது, என்ன பண்றது? பரவாயில்ல, இப்ப வந்துச்சு, அது இனிமேலாவது ஒழுங்கா ஓடு. After 20 years, and he got understanding and how I am going to provide my own house. உங்களுடைய குடும்பத்தை நீங்க ரட்சிக்கணும். So you have to save your family. அதுக்காக நீ என்ன நாளும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்க. And you must be well prepared or ready to do anything for the sake of the family. நீ உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். And you must pray for your family. உன் குடும்பத்தை நீ தூக்கி விடணும். And you must lift up your family. உன் குடும்பத்துக்காக நீ ஜெபிக்கணும். And you must pray for your family. உன் குடும்பத்துக்காக நீ பேசணும். And you must commune with the Lord for the family. ரட்சிப்புங்கிறது ஒவ்வொரு விதங்கள்ல நீங்க செய்யற உதவிகளை காண்பிக்கிறது. And the salvation which shows the help you render in different aspects or different times. மத்தேயு 14:30. 14:30 of Matthew. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். அங்க ஒரு மனுஷன் கத்துறான்.
And here one man is crying. யார் கத்துனது? And who shouted? பேதுரு கத்துறான். And Peter was crying. இயேசுவே என்னை ரட்சியும். And Peter cried, saying, Jesus, இது save me. பாவத்திலிருந்து ரட்சிப்பதல்ல. And this is not saving out of the sin. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில முழுகி போற ஒரு டயத்துல அவன் சொல்றான் என்னை ரட்சியுங்க. In times of distress and when he was drowned into the sea and he called and shouted unto God, Lord save me. விவாகத்தை பத்தி பிரசங்கியின் புத்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா When you read about marriage in the book of Ecclesiastes. ஏன் ரெண்டு பேரை ஒன்னாக்குகிறார் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு. And why the Lord united the two in one and that it was clearly mentioned. ஒண்டியாக இருந்து விழுந்தா அவனுக்கு ஐயோ. And if he was alone and is over to him. ஒருத்த தனியா இருந்து விழுந்தா அவனை யாரும் தூக்கி விட முடியாது. And if he was alone and no one can lift him up. வாசிங்க பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 4:9 of Ecclesiastes. ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லையே. எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? See how clear it is. ஒரு மனைவி விழுந்துட்டா அப்படின்னா அவளை தூக்கி விடுறதுக்கு யாரு? புருஷன் விழுந்துட்டா அவளை தூக்கி விடுறதுக்கு தான் யாரு? ஏற்ற துணை. And if wife falls and husband must lift her up, if the husband falls and wife must lift her up, and that is another helpmeet to them. புருஷன் சோர்ந்து போயிட்டானா மனைவி உற்சாகப்படுத்தணும். If the husband faints and the wife must give her cheerfulness. மனைவி சோர்ந்து போயிட்டானா புருஷன் உற்சாகப்படுத்தணும். If the wife faints and the husband must encourage her. ஒருத்தருக்கு ஒருத்தர் பலசாலிகளாக நிக்கணும். So each other and they must strive as a strong person. இதுக்கு ஒரு அடையாளமாக as a sign to it. யோவாபையும் அவன் தம்பியையும் பார்க்கலாம். And we can see about Joab and his brother. ரெண்டு பேரும் யுத்தகளத்துல போய் நிப்பாங்க. And they used to stand in the battlefield. ரெண்டு சைடு யுத்தம் நிக்கும். And they on either side and they were standing on the battle. யோவாபுக்கு என்ன பண்ணனும்னு தெரியாது. And but Joab no know what to do. ரெண்டு சைடு ரெண்டு விதமான சேனை நின்னுட்டு போராட்டத்துக்கு வந்து நிக்குது. On either side the two different types of hosts were standing and they were battling and struggling against them. அப்ப யோவாப் சொல்லுவான், And the Joab used to see, தம்பி நீ அத அடி, and your brother you go and beat them, நான் இவனை அடிக்கிறேன், and I will beat him, ரெண்டு பேரும் மோதுவோம். and we two will dance each other. ஒரு வேளை என் கை தளர்ந்துருச்சுன்னா நீ எங்க வா, எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்துரு. When my hands wax faint and you must come and support. ஒருவேளை உன் கை தளர்ந்துச்சுன்னா நான் எங்க வருவேன், உனக்கு வருவேன். And if your hands goes faint and I will come and help you. நீ பயப்படாத, Do not fear. கர்த்தர் நம்மோடு இருப்பார். And the Lord is with us. கர்த்தருக்காக நாம நம்முடைய ஜனத்துக்காக நம்முடைய சௌரியத்தை நம்முடைய சக்தியை காட்டுவோம் அப்படிமா. And the Lord will be with us and for the sake of the people and for the Gentiles and let us show our presence. அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. And such a kind of life is needed for ஒரு us. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு After coming to the spiritual life. புருஷனுடைய கையை ஒரு மனைவி பலப்படுத்தணும். And the wife have to strengthen the hands of the husband. மனைவியினுடைய கையை புருஷன் பலப்படுத்தணும். And the husband must strengthen the hands of the wife. அதை விட்டுட்டு அவரு விழுந்துட்டாரா, நல்லது ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், கர்த்தர் தான் இப்பதான் கேட்டிருக்காரு So அப்படின்னு. if he was fallen and you should not say, I was keeping praying for him and he was fallen and you should not rejoice over him. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படக்கூடாது. And you should not be constant to such patience. 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When we look unto 2 Samuel chapter 10 11ஆம் வசனம் வாசிங்க. verse 11. சீரியர் கை மிஞ்சுகிறதாயிருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதாயிருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். எப்படி அண்ணன் தம்பி எப்படி நிக்கிறான் பாருங்க. And see how the elder brother and brother they stand together. இப்படித்தான் புருஷனும் மனைவி நிக்கணும். So this is how the husband and wife must stand in the family. புருஷன் 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு படுத்துட்டாருன்னா மனைவி அடுத்த 1 hour நிக்கணும். If the husband stays and praying for 1 hour and then after the wife must stays and pray for another 1 hour. மனைவி 1 hour ஜெபிச்சுட்டு படுத்துட்டானா புருஷன் அடுத்த 1 hour அவர் நிக்கணும். If the wife was holding on praise for 1 hour and next the husband must stand and pray for 1 hour. இப்படி பிரேயர்ல நின்னாதாங்க குடும்பத்தை நீங்க பாதுகாத்து நிலைநிறுத்தி கொண்டு போய் சேர்க்க முடியும். So this is how when you are able to abide in prayers and you are able to preserve your family and lead on your family. அந்த அளவு ஒருத்தர் நம்ம ஜெபத்துல கூட ரட்சிக்க கூடியவளா இருக்கணும். So this is how we have to see each other in our family prayers. இதை குறித்து பார்க்கும் பொழுது When you see about this. யாக்கோபு 5:15 அழகாக சொல்லி இருக்கிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். And the prayer of the faith will heal the sick was clearly mentioned in James chapter 5 verse 15. ஒரு முஸ்லிம் ரட்சிக்கப்பட்டான். So one Muslim was saved. ஒரு முஸ்லிம் ரட்சிக்கப்பட்டான். One Muslim was saved. ரட்சிக்கப்பட்ட போது அவன் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? You know when he was saved and what testimony he gave? நான் ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு வந்து படுத்திருப்பேன். So I should drink a lot and I come and sleep. ஆனா என் மனைவி வந்து ஆர்சி. But my wife is a Roman Catholic. ரோமன் கத்தோலிக்ல உள்ள ஒரு பெண்ணு. And she was one belonged to Roman Catholic.
அவ உட்கார்ந்து நைட் எல்லாம் என் தலைமாட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பா. And she will sit on near my head and she used to weep throughout the night. காலையில பாத்தீங்கன்னா தலையணை ஃபுல்லா நனைஞ்சு கிடக்கும். So when I wake up in the morning, I can see the pillow is full of it. ஒருவேளை நம்ம குடிச்சிட்டு வாமிட் பண்ணிட்டோமோ நான் யோசிப்பேன். So I used to think that was maybe a drink and I was vomited. ஆனா இவ உட்கார்ந்து அழுதுறதுனால நனைஞ்சதுதான் என் தலையணை. And she slept near, was sitting near me and she was crying and that was the thing, it was wet over my pillows. இப்படி யாராவது ஜெபிக்கிறோம்? Are we praying like this? சொல்லுங்க. யாராவது அப்படி புருஷனுக்காக ஜெபிச்ச ஒரு ஆள் யாராவது இருக்கீங்களா? Is there anyone who prayed like this for the husband is found here? ஒருவேளை கல்யாணம் கட்டி ஒரு மாசத்துக்குள்ளனா அப்படி ஜெபம் பண்ணுவீங்க. And for before getting married for 1 month you have prayed like it? ஆனா இப்படி எல்லாம் ஜெபிச்சதனால தான் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. So they prayed like this and so they were saved. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்க வேண்டும். So you have to pray each other for another. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது When we look at the first Samuel chapter 14 45ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 45. யுத்தம் செய்தல் ஒரு ரட்சிப்பு. So a battling and it is a salvation. ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய இரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? பெரிய ரட்சிப்பை செய்தது யாரு? யோனத்தான். And who did the great salvation? It is Jonathan. யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் போய் ஒரே அடியில சத்துருவை வீழ்த்தினான். And Jonathan and his armor bearer and within a single beat and they have slain the Satan. உன்னுடைய குடும்பத்துக்காக நீ சண்டை போடணும் இல்ல, உன்னுடைய குடும்பத்துக்காக நீ ஜெபத்துல போராடணும்னு சொல்றேன். You don't want to fight for your family, but you have to start hard in your family prayers for the family. உன்னுடைய குடும்பத்துல வியாதிப்பட்டவங்களுக்காக நீ ஜெபத்துல விசுவாசமுள்ள ஜெபத்துல நீ போராடணும். And you have to struggle or you have to connect over in the faith and they that are sick in your family. நம்முடைய விசுவாசிகள்ல கூட ஒரு சிலருக்கு நல்ல ஸ்தானங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Even some of our believers and the Lord have given the good position. ஆனா அதை வச்சு யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. But with that and they will never help on them. அப்படி ஆளுங்க பாத்திருக்கீங்களா? Have you seen such persons? பைபிள் சொல்லுகிறது நன்மை செய்ய உனக்கு வாய்ப்பு கிடைச்சா நீ என்ன செய்யணும்? ஒருத்தனுக்கு நன்மை செய்யணும். அப்படி இல்லாவிட்டா அது என்னது? பாவமாகும்னு பைபிள் சொல்லுது. And the Bible says that when you get a chance to do goodness to others and you must render help to them, if not and you are committing sin. முழு தேசமும் உபவாசத்துல கிடக்குது. The whole land or whole country is in fasting. பட் எஸ்தருக்கு இந்த மேட்டரே தெரியாது. But Esther did not know this matter. இப்படி ஒரு ஜீவ பாஸ் ஆயிருக்கு, யூதர்களை கொல்ல போறாங்க, இந்த டயத்துல அழிக்க போறாங்க, இதெல்லாம் ஊரெல்லாம் பிரசித்தி பெற்றாச்சு, ஊர்ல எல்லாருக்கும் தெரியும், ஜனங்கள்லாம் அழுகுறான், கண்ணீர் விடுறான், கத்துறான், உபவாசம் போடுறான். ஆனா இவளுக்கு சும்மா அழகா மேக்கப் போட்டு எப்படி வரா? ராஜகுமாரத்தி அப்படியே நடந்து வர்றா, அண்ணன் நடந்து வந்துகிட்டு இருக்கா. And Jehovah was past and Jews are going to be destroyed and the people were shouting, they were lamenting, but she knew nothing matters and she kept like a queen and she was walking around. மொர்தெகாய் அதை பார்த்தான், அடடே இவ ராஜகுமாரத்தின் ஒண்ணு என்ன எங்க போயிட்டா? ஒண்ணுமே தெரியாது போட்டிருக்க, உலகத்துல தெரியும் நடக்கிறதே தெரியாம இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு தான் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு கத்துனாங்க. And Mordecai and he was weeping and he was rent his garments because and she knew nothing about the matters. அப்பதான் அவன் சொல்லிவிட்டான். At that time he informed. ஒருவேளை நீ ராஜகுமாரத்தியா இருக்கிறதுனால தப்பிடுவேன்னு நினைக்காத. And so you may be the queen and you should not think that you will be escaped. உனக்கு கிடைச்ச இந்த மேன்மை ஜனத்தை ரட்சிக்க இருக்கலாம். And this excellency that you will receive and you may pay for the salvation of the people. உனக்கு கிடைத்த மேன்மையை நீ பயன்படுத்துன்னு சொல்றான். And he said that and you have to make use of the excellency which is given to you. ஒரு ஆளுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும்னா வேலை வாங்கி கொடு. If you are able to give him a promotion or job and you must give him a job. ஆனா இவன் வேலை வாங்கி இவன் ஒழுங்கா செய்வானான்னு இப்ப பயமா இருக்கு நமக்கு. And you may fear that when you are giving a job to him and he may not labor well. இப்ப உள்ள பிரச்சனை என்னன்னா நமக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கே பயந்து சாவறான் நம்மால. ஏன்னா இவன் அங்க போனவனே கிங் ஆயிடுவான். The present problem is that and they were fearing to recommend others and because when they go there and they may fail in their job. இப்ப நான் அதிகமா இந்த கல்யாண விஷயத்துல தலையிடாம ஒடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. So mostly I was not putting heads in the marriage matters and have laid aside of me. ஏன்னா யாரையும் நம்பவே முடியல. Because we are not able to trust anyone. நம்ம பார்க்கும்போது பூனையா இருக்கறான், அங்க போனவனே வீட்ல போனவனே யாராயிரா? புலியா வர்றான் தாமா. And when we see him and he was just like a cat, but when he going there and he become a tiger. திருப்பி நம்ம பூனையை கல்யாணம் கட்டி வச்சிட்டா இவன் அங்க எப்படி இருக்கான்? வேட்டையாட ஆரம்பிச்சறான். And so when we become a tiger and he go there and he hunts. இப்போ நிலவரம் அப்படிதான் இருக்கிறது. Now this is the problem at the state. ஆனா அதே நேரத்துல At the same time தானியேல் அப்படி ஆள் கிடையாது. but Daniel is not like that. தனக்கு சான்ஸ் கிடைச்சபோது அவன் தான் ராஜாட்ட பேசினான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொண்டு வாங்கன்னு. அவங்களை கொண்டு வந்து கொலுமண்டத்துல உட்கார வச்சான். So when he get a chance and he speak with the king and with Shadrach, Meshach, Abednego and he made him sit in a prison. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை மத்தவங்களுக்கு செய்யணும். So as far as possible we have to render help to others. அதுதான் நம்முடைய ரட்சிப்பின் ஒரு அழகு. And that is the beauty of our salvation. அதுதான் ரட்சிப்பினுடைய அழகு. And that is the beauty of the salvation. உன்னால முடிஞ்சதை நீ செய். So as far as possible and you have to render your help to கர்த்தருடைய others. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இவன் தான் சாப்நாத் பெனாயா. And he is Shadrach and Benaiah. அவன் பாருங்க அழகா எகிப்தோட ரவுண்ட் அடிச்சான். நல்ல செழிப்பான நேரம் மொத்தத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டான். அடுத்து பஞ்சம் ஜனத்தை அவ்வளவு வரையும் ஃபீட் பண்ணான்.
And he made round around the whole Egypt, and it was a prosperous time, and he stored everything in a storehouse, and during the time of famine, he was able to supply to the people. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் வரி எல்லா இடமும் கவர்மெண்டோட சொந்த இடம் இப்படி எல்லாம் கொண்டு வந்தது யாருதான்? இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்தது யாருதான்? யோசேப்பு தான். And who brought the administration by calling as government tax and owning land of the government, and these brought the administration that was brought during the time of Joseph. அந்த ஜனம் பஞ்சத்தின் உச்சத்துல வர அவ்வளவு லேண்டை வாங்கிட்டாங்க, மொத்தமா வாங்கிட்டான். When the people come to the sublime of this famine, and all the people they come together at this house. இப்ப ஜனங்களுக்கு என்ன கிடையாது? பேருக்கு சொந்தத்துல ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் கவர்மெண்ட். So now the people they don't have anything on their own land and everything belongs to the government. திருப்பி இடத்தை கொடுத்தான். And he gave the land to them. அது 5:1 யாரு? இப்ப நம்ம 10:1 தசமபாகத்துக்கு பாபான்னு பாக்குறான். ஆனா அவன் யோசேப்பு வச்சிருந்தது எத்தனைது? 5:1. And but Joseph had a order of 5, and he was pleased to Joseph. 5:1 டாக்ஸ் வந்துறணும் தான் அவன் வச்சிருந்தான். And he had a scheme but telling that on of the fruit. அதனாலதான் எகிப்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. And so the administration of Egypt was strong. இவன் தான் சாப்நாத் பெனாயா. And he is Saphnath Benaiah. இந்த சான்ஸோட சேர்ந்து யாரையும் சேர்த்துக்கிட்டான்? தன்னுடைய ஃபேமிலி, அண்ணன், தம்பி எல்லாத்தையும் மொத்தமா சேர்ந்து மொத்த குடும்பத்தையுமே ரட்சிச்சுட்டான். And with that chance, and he was able to join together the whole family brothers, and he was able to serve the whole family. இவனுக்கு மனைவியாக திடீரென்று ஒரே நாள்ல பிக்ஸ் பண்ணி அதிரடி கல்யாணம் நடந்துச்சு இவனுக்கு. And suddenly the immediate marriage was taken place to him, and they fixed the wife on the same day. முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. And not seen before. கருப்பா சோப்பா நல்லவளா கெட்டவளா அவ யாரு என்னன்னே தெரியாது. And you don't know whether the countenance of the girl, whether it's fair or white, whatever it may be, and she know whether good or evil. ஏன்னா இப்ப அவனுக்கு தாய் தகப்பன் யாரும் பக்கத்துல கிடையாது. Because now the parents were not with her. அண்ணன் தம்பி யாரும் பக்கத்துல கிடையாது. And no the brothers was with him. இவன் ஒரு தனி மரம். And he was a single tree. அப்ப தனியா நின்னுட்டு இருக்கும்போது when he stood alone, பார்வோனே டக்குன்னு பார்த்தான், ஒரு ஆசாரியனை கூப்பிட்டான். And Pharaoh, and he called a priest. உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா. And he said, and you have a daughter. Okay, இவனுக்கு பொண்ணை கொடுத்துருன்னு. And you can give her to him. அவ பேர் தான் யாரு? ஆஸ்நாத். And what is the name of the daughter? Is called as Asnath. அவளுக்கு ஆஸ்நாத் என்று பேர். And the name was given to her as Asnath. அவ ஒரு பூஜாரி இல்லாவிட்டா ஒரு ஆசாரியனுடைய மகள். And she was a daughter of the priest. அது முதல்ல நீங்க வாசிச்சீங்க. And you have to read. ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிரா என்பவனுடைய மகளாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். And he gave him to wife Asnath, the daughter of Potiphar, the priest of On. அவளுக்கு வழிபாடு வேற. And the worship was different to her. அவளுடைய worship வேற. And the worship style is different. அவளுடைய தெய்வம் வேற. And the God is different. ஆனா ஒரே நாள்ல ஒரு திடீர்னு இவனுடைய விருப்பு கேட்கப்படல. அந்த பெண்ணுடைய விருப்பு இப்ப வந்து எவ்வளவோ பார்த்துமே கடைசில போய் சாக்கடையில போய் விழுந்துடுறோம் போச்சு. On the same day, and he was not asking about his desire, on the same day it was fixed to him, but when he asked today, and they used to fall into the ditch. இப்ப 7 பொருத்தம் 8 பொருத்தம் 13 பொருத்தம் 42 பொருத்தம் இங்கிலீஷ்ல இருக்கிற 26 பொருத்தமும் பாக்குறான். ஆனாலும் கடைசில போய் எங்க விழுது? இந்த பள்ளியை பத்தி சொல்லுவாங்க எல்லாரும். They used to say about the lizard. இந்த பள்ளி வந்து நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது கிச்சுக்கும் உடனே எல்லாம் சொல்லுவான், பத்தியா கரெக்ட் ஆயிடுச்சு அப்படிமா. So when the lizard is making a noise and we used to speak something and we used to say, and it was telling us to it. அதுக்கு தமிழ்நாட்டுல அழகா சொல்லுவான், ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்லிட்டு பொத்துன்னு போய் கழனி பாலல போய் விழுந்துருச்சான். So I'm telling all this village, the whole country, and it was fall into the place where the porridge was. அங்க விழுந்த செத்தே போயிராது. And there one was dead. அதே போல likewise ஒரு அந்நியமான ஒரு பெண்ணு எந்த பிரச்சனையும் இல்ல அழகா கல்யாணம் கட்டி வச்சிட்டான். And the strange woman, and there is no problem to her, and beautifully, and they made a marriage to him. எப்படி அவங்க வாழ்க்கை இனிமையாக போனது? And how their life became sweet to him. இதான் பட்டிமன்றம். And that is the debate. எப்படி ஒரு சம்பந்தமில்லாத ஒரு பெண்ணு, ஜாதியும் கிடையாது சொந்தமும் கிடையாது, எந்த அழகு அந்தஸ்து ஒண்ணுமே பார்க்கல, ஒரு அந்நிய தேசத்தினுடைய ஒரு ஆசாரியனுடைய ஒரு பெண்ணை டக்குன்னு கல்யாணம் முடிச்சான், எப்படி அந்த வாழ்க்கை இனிமையாக மாற்றப்பட்டது? Not looking into the caste or religion or don't any differences, and suddenly and they made a marriage to him, and how their life becomes sweet to them. அதான் ரொம்ப முக்கியமானது. And that is very important. ஆஸ்நாத் அப்படினு சொன்னா என்ன அர்த்தம்? And what is the meaning of Asnath? பிரதிஷ்டை பண்ணப்பட்டவள். And once she was consecrated. இல்லாவிட்டால் அர்ப்பணிக்கப்பட்டவள். And once she was dedicated. அதான் முக்கியம். And that is very important. நாத் அப்படினா தெய்வம்னு அர்த்தம். On means and it is God. ஆஸ் அப்படினா அர்ப்பணிக்கப்பட்டவள். And as means and she was dedicated. நாத் நெய்த் என்கிற ஒரு தெய்வத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவள். And it means and she was the one who was dedicated for the God Karni. அப்ப கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவள்
அதனாலதான் அவன் வாழ்க்கை இனிமையா இருந்துச்சு. And what she was dedicated for the sake of the Lord, and so her life was sweet. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவள். And she dedicated herself for the family. அதனாலதான் ஊருக்கு முன்னால வச்சு இப்ப நீங்க ஒரு பிரதிஷ்டை பண்றீங்க, யாருக்குமே தெரியாது. ஆனா கல்யாணத்துல மட்டும் பிரதிஷ்டை எப்படி பண்றோம்? கையை பிடிச்சு கொடுத்து மைக்கில கத்த சொல்லி ஊரெல்லாம் பாக்குற வரைக்கும் நம்ம அந்த பிரதிஷ்டையை சொல்ல வைக்கிறோம். அது ஒரு அர்ப்பணிப்பு. So when you are making a consecration and you make unto your Lord and it's nothing to others, but when you are making a consecration at the time of marriage and because all everyone we are making a consecration and that shows and we are dedicating in front of everyone. நீங்க ஒரு வேலைக்கு போனாலும் அதுல ஒரு அர்ப்பணிப்பு இருந்தாதான் அந்த வேலை நல்லா இருக்கும். So when you go for a job, only when you have a commitment and the job will be better for you. ஒரு பையனை நீங்க படிக்க வைக்கிறீங்க, அந்த பையன் அந்த படிப்புக்காக தன்னை என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அப்பதான் ஒழுங்கா படிப்பான். இல்லன்னா அவன் பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு இருப்பான், ஒண்ணும் படிக்க மாட்டான். And you are educating a son and he have to commit himself to the subjects and studies and only take a better early study or else and he may go around and he may spoil his life. அதுபோல ஊழியத்துக்கு வர்றவங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். Likewise and they that are coming to the ministry and they that are consecrated. அந்த பிரதிஷ்டையை காத்துக்கிட்டாதான் அவங்க ஊழியத்துல ஷைன் பண்ணுவாங்க. Only when they keep their consecration and they can shine in the ministry. அப்ப கல்யாணம் கட்டும்போது ஒரு புருஷனோ மனைவியோ அந்த குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கணும். So when they are making marriage, either husband or wife, they have to commit themselves for the sake of the family matters. இல்லன்னு சொன்னா இப்ப ஒரு செடியை கொண்டு போய் ஒரு இடத்துல நட்டுறோம், அந்த செடி அந்த மண்ணோடு என்ன செய்யணும்? கலந்து அதிலிருந்து சாரத்தை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி வர்ற வரைக்கும் வாடிக்கிட்டே நிக்கும். இழுத்துருச்சு அப்படின்னா பட்டுன்னு நெஞ்சிரும், அடுத்த நாள் அந்த இலையெல்லாம் துளிர் விட ஆரம்பிச்சு. And we are taking a plant from some place and when you are planting a particular place and it must rooted up and it must sap must be able to take up and only then it gives offense and you are able to grow well. இப்ப கல்யாணம் கட்டாதவங்கள விட கல்யாணம் கட்டவங்க இங்க ஜாஸ்தியா உட்கார்ந்திருக்கீங்க. And they that are married and more than unmarried are sitting here. ஆனா எத்தனை பேர் அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையில இருக்கீங்க? And how many are found in the life of dedication? இப்ப மிலிட்டரியில போகும் பொழுது when you go to military அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு. and there is commitment there. அதனாலதான் அங்க என்ன வந்தாலும் சாகுறாங்க. So whatever comes and they are dying for him. அவன் லீவ் எல்லாம் போட்டுட்டு யுத்த நேரத்துல ஓடிலாம் வர முடியாது. வந்திருந்தா கூட இங்க லீவை கேன்சல் பண்ணிட்டு அவன் அங்க இழுத்துட்டு போயிடுவான். During the time of war and they cannot avail leave and they cannot come here and at any point of time and they are surrendered themselves or committed themselves to die for the country. இப்ப மிலிட்டரியில ஒருத்தர் சேர்ந்துட்டு நியாயமான காரணம் இல்லாம வேலையை விட்டு வந்தான்னா அவனை விடவே மாட்டான் கவர்மெண்ட். So when someone is joining the military and without any just reasons and may would come and they decide that they cannot come out of the military. அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. So they need a commitment for it. இப்ப கூட மினிஸ்டர்ஸ் எல்லாம் போஸ்டிங் எடுக்கறாங்க. So even some of the ministers and they were in postings. அவங்களுக்கு அந்த உடன்படிக்கை வாசிக்கும் பொழுது ஒரு ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்னு வைக்கிறான். So when they were reading this oath and they were placing some secret oaths for them. என் நாட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். So I will not leave my country. என் நாட்டை காட்டி கொடுக்க மாட்டேன். So I will not betray my country. அவங்களுக்குள்ளே ஒரு சில காரியங்கள் இருக்கு. அதை மீறும் பொழுது அவனுக்கு அந்த போஸ்டிங் போய்டும். And certain laws are given to them and accordingly and they may lose their postings. அதுபோல நம்முடைய சபையில Likewise in our congregation. ஊழியத்துக்கு வரும் பொழுது நம்ம ஒரு ஃபார்ம் எழுதி கொடுப்போம். So when they come to ministry and they will give a written form of forms. இந்த பிரமாணத்தின்படி நான் இருப்பேன். So I will be under this law. இந்த பிரமாணத்தை மீறும் பொழுது நானே இதிலிருந்து விலக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். When I transgress these laws and I myself commit myself to go away from it. 25 வருஷம் கழிச்சு After 25 years. பாஸ்டர்ஸ் முந்தில 20, 14, 20 இப்ப 25க்கு வந்துருச்சு. And before times it was 14 and 20 years and now they come to the state of 25 years. 25 வருஷம் கழிச்சு ஒருத்தர் பாஸ்டர் ஆகும்போது ஒரு அறிக்கை வாசிப்பார். So when a pastor, when a particular servant of God after 25 years he become a pastor and they used to read a circular. இறைவன் மனிதனாக வந்ததை நான் விசுவாசிக்கிறேன். So I believe that Lord came of the other. எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறேன். I believe why God died. அவர் திரும்ப வருவார்னு விசுவாசிக்கிறேன். I believe he will come again. இப்படி பல அறிக்கைகளை அவங்க தெளிவா வாசிக்கணும். So நாங்க clearly இப்பவும் அந்த பிரதேசத்துல தான் நான் என்ன செய்றேன் இருக்கறேங்கறத கிளியர் பண்ணனும். So very clearly and they have to read of the circular before everyone and so they have to make sure and still I am in this consecration. இப்போ ஒரு சயின்டிஸ்டா போறான்னா அவன் பாருங்க அதுக்கு அர்ப்பணிச்சிட்ட பிறகு அவன் ஷேவ் பண்ண மாட்டான், சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், அவன் மைண்ட்ல ஏதோ ஓடிட்டே இருக்கும். அந்த கண்டுபிடிப்பிலேயே தீவிரமாயிடுவாங்க. So one when he was committing himself as scientist and he will not shave and he will grow his hairs and he will never spend his time for his own things and his mind completely will be set into research alone. அப்படி அர்ப்பணிச்சனால தான் அவன் கண்டுபிடிச்சிட்டே போயிட்டே இருக்கான். And so he have committed like this and so he was well able to press forward. அதனால ஊழியத்துல அர்ப்பணித்தவர்கள் ஷைன் பண்ணுகிறார். So they that are dedicated themselves in this ministry and they are shining. அதுபோல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருந்தா பிரதிஷ்டை கரெக்ட்டா இருந்துச்சுனா எந்த பிரச்சனையும் வராது. So when you have a dedication and commitment in your family life and you will never be gone away and you will show its consecration and you able to lead your family well. நானும் யோசேப்பை படிச்சு பார்த்தேன். தாவீது மாதிரி எங்கயாவது வண்டி சைடு ரூட்ல எங்கயாவது போறானா இல்ல ஆபிரகாம் மாதிரி எங்கிட்டாவது சைடு ரூட் போறாரெல்லாம் படிச்சு பார்த்தேன். சாலமோன் மாதிரி அதாவது வண்டி வேற ரூட்ல போறானா, யாக்கோபு மாதிரி போறானா, அப்பா மாதிரியே போறானான்லாம் பார்த்தேன். ஒண்ணும் போகல.
I read about Joseph in the Bible like Daniel or like David or like anyone like Abraham, whether he was taking the side route or bypass, whether he was traveling and he never gone in the way. அவங்க அப்பா எத்தனை பேர் வச்சிருந்தாரு சொல்லுங்க. யாக்கோபு எத்தனை பேர் வச்சிருந்தாரு? 2 மனைவி 2 சைடு கீப்பர்ஸ். And so and Jacob and he had 2 wives and 2 concubines. அவ 4 பேர். And so there were 4. நீ உலக பிரகாரம் என்ன சொல்லுவீங்க? அப்பானுக்கு பிள்ளை எப்படி பிறந்திருக்கணும்? தப்பாம பிறந்திருக்கணும், அப்படிதானே? So worldly manner you may say that and the son and may make a father. அங்கதான் பரிசுத்தத்தின் ஜீன் இவனுக்குள்ள இருந்துச்சு. And there the holy life was vested in him. இவனுடைய லைஃப் அவங்க அப்பா மாதிரி கிடையாது. இவனுடைய லைஃப் கிறிஸ்துவை போல இருந்தது. And his life is not like a father but his life is like a Christ. அந்த தகப்பனுடைய ஜீன் இவனுக்குள்ள இருந்துச்சுன்னா இவன் ஒரு 7 8ன்னு கட்டிட்டு போயிட்டே இருப்பான். When the gene of father is found in his son and he will go away for some needs. ஏன்னா தாய் 4 அடி பாஞ்சா குட்டி எத்தனை அடி பாயணுமா? 16 அடி பாயணும். இது பாயலையே. Because when the mother goes 4 feet and the young one may go 16 feet and you have to coach like this. தாவீது 8 10 வச்சிருந்தாங்க. So David how many holes they were able to hold on? ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. So every book and they were depicting a different manner. பையன் 16 அடி பாயல, 1000 அடி பாஞ்சாங்க. The son did not go for 16 feet and he went to the 1000 feet. அது பைபிள்லயே இருக்கு. The Bible says like this. 700 மறுமனையாட்டிகள் 300 வைப்பாட்டிகள் அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். 1000க்கு அவன் பாட்டுக்கு என்னது செஞ்சுரிலாம் தாண்டி 10 செஞ்சுரி அடிச்சிட்டு போயிட்டாரு. He crossed over not 1 century and he crossed 10 centuries. ஆனா யோசேப்பு நான் படிச்சு பார்த்தேன். யோசேப்பின் வாழ்க்கையில ஒரே புருஷன் ஒரே மனைவி. அந்த லைஃப் அதாவது ஆதியில தேவன் எப்படி வச்சாரோ அதை கீப் அப் பண்ணான். And how the Lord keep in the beginning and the same he was able to keep up and one wife and one husband and they live each other. மூணே இடத்துலதான் ஆஸ்நாத் பேரே வருது. In only 3 places the name Asnath was found. அவ பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவளுக்கு 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றாள், அவ்வளவுதான். And when she begat a child or delivered a child and Asnath delivered a child to him. எங்கயாவது சண்டை வாக்குவாதம் பரியாசம் அவளை வச்சு இவளை வச்சுக்கோ இவளை துரத்து எப்படி இவளை கொண்டு வந்து விட்ட இந்த அண்ணாள் வீட்டுல நடந்த சண்டை மாதிரி சக்கரத்தி சண்டை ஒரு பிரச்சனை ஆஸ்நாத்துல கிடையவே கிடையாது. And there is no problem with Asnath by telling that there are strivings or fightings or contention or jestings and mockings and there was nothing found in her. நீங்க பைபிளை போய் வீட்டுல போய் நல்லா படிங்க. And you can examine Bible when you go home. ஆஸ்நாத்துக்கும் யோசேப்புக்கும் ப்ராப்ளமே கிடையாது. And there is no problem between Asnath and Joseph. இருந்திருக்கும் எழுதாம விட்டுருப்பாங்க அப்படிங்கிறீங்களா? Are you telling that it may be problem but have not written here? அது எப்படி வீடுன்னு சொன்னா இருக்கத்தானே செய்யும். So if there is a house and there may be problems. உங்க ரூட்டுக்கு நான் வரேன். I come to your house. ஆனா ஒரு பிரச்சனையுமே இல்ல. But there is no problem. ஏன்னா பிரச்சனை இருந்தா சின்ன பிரச்சனை. அதாவது ஒரு தூதன் வந்து கர்த்தர் வந்து பேசுறாரு. உன் மனைவி ஒரு பிராண உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்திருப்பாள். வீட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்கிற சாரா சிரிச்சிட்டா. அதுவே பைபிள் எழுதியிருக்கு. உடனே அவரை கூப்பிட்டு நீ ஏன் சிரிக்கிறாய்? அவரை சிரிக்கவே இல்லங்க. இத வந்து பைபிள் அதிக முக்கியத்துவப்படுத்தும் போது ஆஸ்நாத்துக்கும் யோசேப்புக்கும் பிரச்சனை இருக்கும்போது சொல்லாமையா இருக்கும். So when the Bible is giving more importance for the scenes of this era between the tents and the Jewot making a note with him and why not the Bible not given to the Asnath? ஒருத்தன் வந்து என்கிட்ட சொன்னான். One came and said to me. ஒரு முஸ்லிம். A Muslim boy. நான் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு முஸ்லிம் வந்து என்கிட்ட சொன்னான். So when I was ministering on உங்க பைபிள் வந்து பரிசுத்த பைபிள்னு போடக்கூடாது. And you should not place your Bible as holy Bible. குர்ஆன் மட்டும்தான் பரிசுத்த குர்ஆன். Only Quran is the holy one. ஏன் கேட்டேன். I asked why. அதுல லோத்தை பத்தி படிச்சு பாருங்க. அதெல்லாம் பைபிள் எழுத வேண்டிய சப்ஜெக்ட்டா அப்படினா. You read about Lot, is this the subject is needed to be right at the Bible? அது பிறகு எனக்கு புரிஞ்சது குர்ஆன்ல லோத்தை பத்தி இருக்கு. ஆனா லோத்து செஞ்ச தப்ப பத்தி இல்ல. So in Quran we can read about Lot, it is not the mistake which is mentioned by the Lot. தாவீத பத்தி இருக்கு. தாவீது பண்ண தப்புலாம் இல்ல. It is said about David but it is not, they did not mention the mistakes of David. அப்ப நான் சொன்னேன் உன் லைஃப்னு எழுதுனா நன்மை தீமை எல்லாமே எழுதணும். அதான் பைபிள். அதான் உண்மை. When you write about life of a particular person, you have to write both the evil of them and that is the truth or that's a fact of the Bible. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்நாத்தையோ யோசேப்பைய பத்தி இன்னொருத்திய கட்டி கொண்டான். அவளுக்கு 3 பிள்ளை பிறந்தது. அவன் அடுத்தவளை பெற்றெடுத்தான். அவனுக்கு இந்த சரித்திரமே கிடையாதுங்க. And there is no history in the Bible saying that Joseph and he made a marriage to other and delivered a child and there is no more history found in the Bible. காரணம் அர்ப்பணிப்பு. The reason is commitment. அப்படியே 2 பேரும் குடும்ப வாழ்க்கையில தங்களை பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர். And they have committed or they consecrated themselves for the life of the family. எந்த வாக்குவாதம் கிடையாது. And there is no contentions. எந்த சண்டைகளும் கிடையாது. And there is no fightings. அதுக்காக யோசேப்பு வீட்டுக்குள்ளேயே இருந்தான்னு சொல்ல முடியாது. யோசேப்பு எங்க சுத்திட்டு இருந்தா? கல்யாணம் முடிந்ததுன்னு பைபிள் சொல்லி அந்த வசனம் முடியறதுக்குள்ளே ஒரு வார்த்தை இருக்கு. எகிப்து தேசத்தை சுத்தி பார்க்க புறப்பட்டு போய்விட்டான். நீங்க என்ன செய்வீங்க? ஐயோ என்னங்க கல்யாணம் கட்டி 2ஆம் நாள்லயே போயிட்டாருங்க.
அவர் ஃபாரின் போயிட்டாரு, மிலிட்டரி போயிட்டாரு, இப்படிதான் சொல்லுவீங்க. இவன் எகிப்து தேசம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான். அவ உடனே போனை போட்டு நெட்டை போட்டு இழுத்துக்கிட்டு ஐயோ நீங்க அங்க போயிட்டீங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி ஒரு அர்ப்பணிப்பு அவளுக்கு வாழ்க்கையில இருந்தது. And such a commitment of them and the family we can see, and the verse says that when they get married they went over all the land of Egypt and he was going around the country and there is no problem between each other. அவள் ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் மகள். And she was the daughter of the Potiphar priest of On. ஓன் அப்படின்னா சூரியன் அர்த்தம். And On means sun. சூரியனை பணிந்து கொண்டதான ஒரு ஆசாரியனுடைய மகள். And she was the daughter of the priest of the On one who worshipped the sun. அவளுக்கு வித்தியாசமான வழிபாடுகள்லாம் இருந்துச்சு. And there were different worships for her. ஆனா என்னைக்கு சாப்நாத் பென்னாயா என்கிற யோசேப்பை கட்டினாலோ அன்றையோட பழைய வழிபாடு டோட்டலா முடிஞ்சு போச்சு. But when she got married and the Sapnath Benaiah the savior and that time onwards and she had lost or he refrained from the old worships. அவளுக்கு இந்த worship பண்றதுல அதுக்கு பிறகு பிரச்சனையே இல்ல. ஏன்னா புருஷனுடைய பாதையில அவ இறங்கிட்டா. And then after there is no problem of worshipping God because and she was going on the way of her husband. அவளுடைய எல்லாவற்றையும் மாத்திட்டா. And she changed all her style. தன்னுடைய புருஷனுக்காக மொத்தத்தையும் மாத்திட்டா. And for the sake of the husband and she completely changed நீயும் herself. சத்தியத்துக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக, உபதேசத்துக்காக, இந்த வசனத்துக்காக உன் லைஃப டோட்டலா கிறிஸ்துவுக்காக மாத்தணும். For the sake of the truths and doctrines, for the congregation, for the ministries and for the laws of our church, and we have to completely dedicate and we have changed our life. ஓன் என்றால் சூரியன். And On means sun. நம்முடைய சூரியன் யாரு? And who is our sun? மல்கியா 4:2 வசனத்தின்படி 4:2 of Malachi. நீதியின் சூரியன். Son of righteousness. நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், அவர்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். And the son of righteousness arise with healing in heavens, and he shall go forth and grow up with calves of the star. நீ நீதியின் சூரியனை வணங்கக்கூடியவனாக, ஆராதிக்கக்கூடியவனாக, அந்த செட்டையினுடைய ஆரோக்கியத்திலே நீ மறைந்திருக்க வேண்டும். And you must be able to bow and worship the son of righteousness, and you must be able to heal under the sea and the healings of the wings. நீங்க யோசிச்சு பாருங்க, அவள் தன்னுடைய அந்நிய தேசத்து புருஷனோடு அழகா அட்ஜஸ்ட் பண்ணி போனா. And she adjusts very beautifully and with this husband of the strange country. அவளுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. And such her practice was with her in her life. ரெண்டு பேர் புத்தியும் வெவ்வேறு. And the understanding of both are different. ரெண்டு பேருடைய பிறப்பு வித்தியாசமான இடங்கள். Both are different or different place. ரெண்டு பேருடைய கல்ச்சர் சுத்தமா வேற. The cultures of both of them are entirely different. இவனுடைய worship வேற, அவளுடைய worship வேற. And the worship of Joseph and the worship of her was different. கல்யாணம் கட்டின அடுத்த செகண்ட் அப்படியே புருஷனுக்காக தன்னை டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டான். And the next second when he got married with husband and completely or entirely he changed her சரி, life. புருஷனோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா கல்யாணம் கட்டிட்டா வர வழி இல்ல அப்படி நீங்க நினைக்கலாம். And you may think that and she adjusts with husband and with the family life. அடுத்து ஒரு குடும்பமே கும்பல் வந்துச்சுங்க. And nextly the whole family and when the family came unto her. யாரு? மாமியார் வீட்ல இருந்து மாமனாரு, மாமியாரு, நாத்தனாரு, மச்சாமா எல்லாம் மொத்தமா வந்துட்டாங்க. 70 பேர் வந்து 68 பேர் வந்து இறங்கிட்டான். All the family members and 66 பேர் வந்து இறங்கிட்டாங்க. and altogether 66 and they came unto him. ஒரு பெரிய திடீர்னு கொண்டு வந்து ஒரு கும்பல் இறக்கி விட்டாங்க. கும்பல்ல சாதாரண கும்பல் கிடையாது. ஒருத்தன் கழுதை, ஒருத்தன் சிங்கம், ஒருத்தன் ஓநாய், இப்படி கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. So it is not like a normal people, one is ass and one is lion and one is well and they are different creatures. அப்படிதானே? அப்படிதானே? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா When you see in the book of Genesis chapter 49 ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கேரக்டர். and everyone and they were different characters. ரூபனை பார்த்தா எங்கயாவது இப்படியே ஒரு பைத்தியக்கார மாதிரி எவளாவது பாத்துக்கிட்டே சுத்திக்கிட்டே இருப்பான். அக்கா, அம்மா, அண்ணன், ஒரு உறவு முறை வித்தியாசமே தெரியாம யார பார்த்தாலும் திருந்திக்கிட்டே இருக்கிறவன் ரூபன். And when you look at Reuben and there is no difference for him, either it may be the sister or it may be mother or whoever it may be, and look unto him is able to go on. சிமியோனும் லேவியும் பயங்கர டெம்பர் பாத்தீங்க, ஷார்ட் டெம்பர், ஏங்கறதுக்குள்ள அடிச்சு போடுவாங்க. And Simeon and Levite and they were so short temper and when they look unto anyone and they may beat and dash at them. யூதா வந்து சிங்கம். And Judah is a lion. எலும்பில வெளிய வர மாட்டான், படுத்தே தான் கிடப்பான், அவனுக்கு ஒருவே எழுப்பவும் முடியாது. So when he rise and he will never come out of the bed and he used to sleep and lay down. அடுத்து ஒருத்தர் இருக்கிறான். There is another. அவன் எப்பவும் கடற்கரையிலேயே சுத்திட்டு இருப்பான். And he used to sow on the shores. இன்னொருத்தன் கழுதை. And another is called ash. இன்னொருத்தன் சர்ப்பம். And another is serpent. இன்னொருத்தன் ஓநாய். And another is a wolf. இன்னொருத்தன் சாப்பாடு தான் முக்கியம். And another the food is. இன்னொருத்தன் பேசியே கொன்றுவான், பேசிக்கிட்டே இருப்பான். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், அவன் பேசிக்கொண்டே இருப்பான், இன்பமான வசனங்களை பேசிக்கிட்டே இருப்பான். 24 மணி நேரம் தூங்கி பேசிட்டு இருக்கிறாரு. And that is a hind let loose and he will get good words and he used to come in for 24 hours. இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து இறக்கி அவன் பிள்ளைங்க, அவன் மருமகா, ஒரு பெரிய டீமே கொண்டு வந்து ஒரே நாள்ல வீட்டுல டம்ப் பண்ணிட்டாங்க. So this family all together and on a single day and they came and they dumped over the place. உங்க வீட்டுல இப்படி திடீர்னு வந்தா ஒரு 3 நாள் சமாளிப்பீங்க. And when they come like this in your house and you will adjust with them for 3 days. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? Then after what will you do? ஃபர்ஸ்ட் நாள் பிரியாணி. And the first day biryani. செகண்ட் நாள் நல்ல ஒயிட் ரைஸ் கொடுப்பீங்க. And secondly will give or provide. ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துருவீங்க?
டிஃபன்ல இருந்து போய் திருப்பி ஹாட் பேக்ல சூடு பண்ணி வச்சது, ஃப்ரிட்ஜ்ல இருந்து சூடு பண்றது, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும். அத பார்த்தவனே அவன் பஸ் டிக்கெட் போட்டுறணும், ட்ரெயின் டிக்கெட் போட்டுறணும். After 4 or 5 days and they will make hot that is refrigerated and then after they have to place the register the bus ticket. டிக்கெட் போட்டுட்டானா ஞானி. So if he plays a ticket and he is a wise. அதுக்கு பிறகு பழைய சோறு ஏன் இருக்கிறாங்க, என்ன விஷயம், இவங்க என்ன போகலையா, தண்ணி வரமாட்டேங்குது, இவங்க எல்லாம் இருக்காங்களே, இப்படியே வருதுன்னு சொன்னா நீ அதுக்கு மேல இருந்தீனா நீ அஞ்ஞானி. So when there was not what is not provided, food is not provided, even you stay there and then you are unwise. Climate மாறும் பொழுது நீ கண்டுபிடிச்சறணும், அப்பதான் நீ விஞ்ஞானி. So when the climate is changing and then you are a scientist. டக்குன்னு கண்டுபிடிச்சறணும், ஓஹோ முகம் மாறுது. 20 வருஷம் யாக்கோபுக்கு லாபானுடைய முகம் மாறல, நல்லா தான் இருந்துச்சு. And suddenly when the countenance changed and you have to identify the state and for 20 years and the Laban's face or countenance was not changed. அவன விஞ்ஞானியாச்சே. And he is a scientist. அப்படியே அவன் வெட்டரினரியில சயின்டிஸ்ட் அவன். And he is a scientist in veterinary. ஆடு எப்படி குட்டி போடும், என்ன கலர்ல போட வைக்கணும்னு சொன்னா இன்னைக்கு கூட யாரை கூப்பிடலாம், யாக்கோபை கூப்பிட்டா மொத்த இஸ்ரேல் விஞ்ஞானி எல்லாம் தோத்து போயிடுவாங்க. And all the Israel scientists will defeat before the Laban. அவன் 20 வருஷம் நல்லா இருந்துச்சு, திடீர்னு ஒரு நாள் பார்த்தான் மாமனார் முகம் மாறி இருக்கு, மச்சான் முகம் மாறி இருக்குன்னு உடனே அப்படியே பார்த்தான், மனைவிகளை கூப்பிட்டான், உங்க அப்பா முகம் நேத்து முந்த நாள் இருந்த மாதிரி இல்லையே, அப்ப நான் இப்பவுமே கிளம்பிடுறேன்னு. அடுத்த செகண்ட் இவன் விஞ்ஞானியாச்சே, கிளம்பிட்டான், வீட்டை விட்டு ஓடிட்டான். For 20 years and was staying there and countenance was changed. ஆதியாகமம் 31:2 லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். 5 வசனம். அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. எப்படி கிளம்பிட்டானா, வண்டி எடுத்துட்டானா, And you have taken this. அடுத்த நாளே பேக்கப் பண்ணா, இனிமே இங்க இருக்க கூடாது, ஒரே ஓட்ட புறப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு ஓடிட்டான். On the next day itself when he departed and he don't want to stay anymore there. ஆனா இந்த 70 பேரும் வித்தியாசமான குணநலங்கள் உள்ளவங்களை மொத்தத்தையும் யோசேப்பு உட்கார்ந்து பராமரிக்க முடியாது. அவன் தேசத்தை ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்காங்க 7 வருஷமா. அவனுக்கு 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம். இவ்வளவு தீவிரத்துல போய்கிட்டு இருக்கிறா. இப்ப பஞ்ச நேரத்துலதான் யார் வந்திருக்கிறா, பஞ்சம் ஸ்டார்ட் ஆகி உச்சகட்டத்துல வரும்போது யார் வந்திருக்கிறது, இந்த 70 வீட்டுக்குள்ள இறங்கி இருக்கு. There were 7 years of famine and there were 7 years of prosperity at the time when the famine was speaking to the peak level and these all 70 they gathered in the place. அப்ப இந்த 70 வரை இப்ப மெயின்டைன் பண்றது யாரு? Now who is maintaining the 70? சொல்லுங்க. ஆஸ்நாத். It's Asnath. அவதான் உட்கார்ந்து இவன் போயிருவானே, இவன் தான் வண்டியை கிளப்பிட்டா, காலையில ரதம் கிளம்பிருச்சுன்னா இவர் ஒவ்வொரு பண்டகசாலையா போயிட்டு அந்தந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கவனுக்கு இடத்த வாங்கி எழுதி வாங்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சுத்திட்டு நைட்டு தான் வந்து வருவான். 3 நாள் 4 நாள் கழிச்சுதான் எகிப்து முழுசும் சுத்திட்டு வருவான். ஃபுல் கண்ட்ரோல் ஆஸ்நாத். அருமையா அவங்கள ஒரு குறைபாடு இல்லாம அழகாக பராமரிச்ச ஒரு பெண். And Joseph when he departed, when he started by morning and he will not return even after 3 days because he used to look after the storehouse, then he would have to come after 3 days. But Asnath is the one, he was providing everything and he was able to care of the 70. அவள் ஒரு குணசாலியான ஸ்திரீ. And she was a gracious woman. அதுதான் அவளுடைய வாழ்க்கையில அவள் குடும்பத்துக்காக பயப்படவே இல்லை. எவ்வளவு பேர் வந்தாலும் அவள் அழகா ஃபீட் பண்ணி அழகா அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணா. And she was able to feed all the 70 without lacking for nothing and she was able to care the whole family. ஆனபடினால் So அவளுக்குள்ளே முதலாவது மனாசே பிறந்தான். and so first and she begat Manasseh. இரண்டாவது எப்ராயிம் பிறந்தான். And next Ephraim was formed. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. And this is very important. மனாசே பிறந்த பொழுது யோசேப்பு சொன்னா, என் தகப்பன் வீட்டையும் என் வருத்தத்தையும் தேவன் எனக்கு மறக்க வைத்தார். So when Manasseh was born and for God said he had said to me that forget all my toil and my father's house. ஒரே வருஷத்துல தன்னுடைய சொந்த தகப்பன் வீடு, தன்னுடைய வருத்தங்கள், தாம் பட்ட பாடுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தான். And within the same day and he was able to forget all his father's house and all my toils and he was able to rejoice in the Lord. அப்படினா என்ன அர்த்தம்? And what does it mean? கல்யாணம் கட்டி ஒரு வருஷம் அம்மா அப்பா அக்கான்னு ஓட்டலாமே தவிர அதுக்கு பிறகு அதை மறந்து விட வேண்டும். So after getting married, after 1 year you can go on with your relatives and with all your father and mother or relatives and then after you have to forget everyone. குமாரத்தியே கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். And the king shall desire in the beauty and the daughter you have to forget their father's house. ஊழியத்துல வந்த பிறகு கூட குடும்பத்தை மறக்காதவங்க இதுவரைக்கும் எழும்பி நிக்கவே இல்ல. Even after coming to the ministry and they that forget not their family and they are not rise till then. அதுபோல குடும்ப வாழ்க்கையில போயிட்ட பிறகு எங்க அம்மா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிற பையன் குடும்ப வாழ்க்கையை ஒழுங்கா நடத்தவே மாட்டான். மனைவியும் எங்க அம்மா எங்க அப்பா எங்க வீடு நாங்க தான் வந்தேன்னு சொல்ற குடும்பமும் இதுவரைக்கும் எழும்பி நின்னதாக சரித்திரத்திலே கிடையாது. After coming or committing yourself to the family life and you should not go after your father and mother but telling your brothers and sister when you are having desire upon them and none of the family was raised up and they not built up and you can see and there was not found even in history. அதே நேரத்துல
நீ கடந்த காலத்துல பட்ட பாடுகளையே நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. எல்லா துக்கம் வேதனை கர்த்தர் நடத்துற பாதை எல்லாம் நீ அதெல்லாம் நீ மறந்துரு, வேதனைகளை மறந்துரு, சந்தோஷமா இரு. At the same time, and you should not go on thinking about the sorrows and all the past time that you have faced, and you have to forget all your pains and sorrows, and you must leave on your life. இப்ப போய் யாரையாவது கேளுங்களா எப்படி இருக்கீங்க, இந்த ஆள் படுத்தின பாடு எனக்கு செத்தா கூட மறக்காதுங்கம்மா. அப்படியே எங்க இருக்கு, ஸ்டோரேஜ்ல இருக்கு, ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணல, அப்படியே பிரேக்லயே இருக்கு. And it is still in your story, it was in your mind, but telling that and he had tortured me and he had made problems, it was not erased from your mind. கர்த்தர் உன் பாவத்தெல்லாம் மறந்துட்டார்ல, திருப்பி நீயே மறக்க மாட்டங்க. And the Lord have forgiven your sins and I forget, and why do you remember those sins? அடுத்து எப்ராயிம். It's Ephraim. எப்ராயிம் பிறந்தபோது யோசேப்பு சொன்னான், So when the Ephraim was born, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து என்னை பலுகி பெருக பண்ணினார். For God had caused me to be fruitful in the land and of my affliction. கர்த்தர் உன் நிலவரத்தை எப்பொழுதுமே பார்த்துக்கிட்டே இருக்கிற தேவன். So the Lord is the one who keenly observes your state at every time. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். And it is desire for him to bless the Israel. இதுதாங்க யோசேப்பின் குடும்பம். And this is the family of Joseph. இந்த குடும்பம் தான் செழித்து ஓங்கின ஒரு குடும்பம். So this is the family and who get prosperity and healing. அவனை வச்சுதான் கர்த்தர் ஒரு பெரிய சகாப்தத்தை எழுதினார். And so with that and the Lord have written every challenging things. ஒரு பெரிய சரித்திரத்தை எழுதினார். And he wrote a big history. ரூபனை வச்சு பண்ண முடியல. He's not able to do with Reuben. யூதாவை வச்சு பண்ண முடியல. He's not able to perform with லேவியை வச்சு பண்ண முடியல. And he was not able to perform with Levi. ஆசேர் தான் எவனை வச்சு பண்ண முடியல. யோசேப்பு வச்சு தான் கர்த்தர் அந்த வேலையை செஞ்சார். And he was not able to do his work with Aser and Dan, and only with Joseph he was able to perform his உன்னுடைய work. குடும்ப வாழ்க்கை சரியா இருந்தா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டா இருக்கும். If your family life is better, your spiritual life will be good. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருந்தா உன்னுடைய பரலோகம் உனக்கு இடம் கரெக்டா இருக்கும். If your spiritual life is right and your heavenly place or your position in heaven will be right. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை வாழ கட்டி எழுப்ப விரும்புகிறீர்கள்? And how many desire to lead such a life and how many want to build up such a life? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அப்படி மாற்றித்தார். Lord, you change me my family life accordingly or mistake like this. ஏன்னா இனிமே இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சு தரணும்னு சொன்னா புருஷா தான் கல்யாணம் கட்டிட்டு வரணும். And you must make me a good family setup or have make a good husband to me. இது இனிமேல் இந்த இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் யோசேப்பின் குடும்பம் போல மாற்றி தரணும். And hereafter the Lord have to change my family like family of Joseph. ஒரு புருஷன் யோசேப்பாய் மாற வேண்டும். And one husband must change like Joseph. ஒரு மனைவி சரியான விதத்துல ஆஸ்நாத்தை போல மாற வேண்டும். And a wife by right manner and she must be changed like Asnith. ஒரு புருஷன் குடும்பத்தை ரட்சிக்கணும், ஒரு மனைவி தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கணும். A husband must save the family and wife must dedicate herself to the sake of the family. அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் தலைக்கும். Only such families will prosper. அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் குடும்பமாக ரட்சிக்கப்படும். And only such families will be saved as a whole family. அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் குடும்பமா பரலோகத்துக்கு போகும். As such families will join together as a family will reach to heaven. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Once again I repeat. யோசேப்பை போல ஆஸ்நாத்தை போல இருக்கிற குடும்பங்கள் தலைக்கும். The families like Joseph and Asnath will prosper. அப்படிப்பட்ட குடும்பங்கள் குடும்பமாய் ரட்சிக்கப்படும். Such families will be saved as a family. அப்படிப்பட்ட குடும்பங்கள் குடும்பமா பரலோகத்துக்குள்ள நுழையும். And such families will join together as a family and enter into heaven. நோவா குடும்பம் குடும்பமா போச்சா இல்லையா? And whether the Noah's family was entered into the ark or not. மனைவி போனா, Wife went. 3 பையங்க போனாங்க. All the 3 sons. 3 மருமகளும் போனா. All the 3 daughter-in-laws went. அப்ப முழு குடும்பமும் வேலைக்குள்ள போய் விட்டது. As a whole family they entered into the அப்ப ark. உங்க குடும்பத்துல ஒரு ஆள் கூட விடக்கூடாது. எல்லாரும் பரலோகத்துல சீயோன்லயே எருசலேம்லயே வந்து நிக்கணும். And none of your families must be rejected or they will go remain and all must stand in Zion and in அப்படியே Jerusalem. நம்முடைய குடும்பங்கள் யோசேப்பின் குடும்பம் போல ஆஸ்நாத்தின் குடும்பம் போல மாற வேண்டும். And all the families must be turned into the families of Joseph and Asnath. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? Let us all open our mouth and ஒரு pray. 2 நிமிஷம் கண்களை மூடுங்க. 2 minutes, let us all close our முழங்கால் eyes. படியிடுங்க. Let us all bend our knees. ஆண்டவரே இன்றையிலிருந்து என் குடும்பத்துக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு ஒவ்வொரு சகோதரிகளும் சொல்லுங்க. Every sisters you write today onwards I submit or commit myself out to the blessings of the family. ஆண்டவரே இன்றையிலிருந்து என்னுடைய குடும்பத்துக்காக என்னை பூரணமாய் 100% அர்ப்பணிக்கிறேன் என்று சகோதரிகள் சொல்லுங்க. And all the sisters and you commit yourself by telling that and 100% is completely surrender myself for the sake of the family. அப்படியானால் இன்றையிலிருந்து உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் தலைக்க வைப்பார். If so, right from today the Lord will prosper your family. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many are believing? எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாஞ்சை இப்படி ஒரு குடும்பம் வேணும்னு எத்தனை பேருக்கு ஆசைப்படுறீங்க? And how many are desiring I need such a family? உன் குடும்பம் இப்பொழுது சரியில்லாம இருக்கலாம். And right now your family may be not in a good position. ஆனா இந்த ஜெபத்துக்கு பிறகு உன்னுடைய புருஷனை கர்த்தர் யோசேப்பாய் மாற்றட்டும். But after this prayers the Lord have to change your husband as Joseph. உன்னுடைய மனைவியை கர்த்தர் ஆஸ்நாத்தை போல மாற்றுவாராக. And let the Lord change your wife like Asnath. ரூத்தை அந்த போவாஸ் விவாகம் பண்ணும்போது When Boaz married Ruth. அங்க ரூத் தான் அவள் ஒரு அந்நிய பெண் தான்.
And no, she said, "Join." ஆனா அங்க சொன்னப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? But you know what was said? உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் ராகேலை போல வாழ்ந்திருக்க செய்வாராக. And she was saluting by greeting, telling that, and when she comes, லேயாளை போல வாழ்ந்திருக்க செய்வாராக. And let the Lord prosper like Leah. உன் புருஷன் சாதாரணமான ஆளா இருக்கலாம், அவனை பேர் பெற்றவனாய் கர்த்தர் மாற்றுவாராக. And your husband may be an ordinary person, but the Lord changed him as having a good feeling. அப்ப உங்க மனைவியோ உங்க புருஷனோ எந்த நிலவரத்துல இருந்தாலும் இப்படி கர்த்தர் மாற்றுவாராக. Let your husband and family may be in any state, but the Lord changed them like the family of this. ஒரு நிமிஷம் ஜெபிச்சு பாருங்க. Let us all pray for a minute. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். Lord, according to his words, I commit myself. இந்த வசனத்தின்படி நான் என் குடும்பத்தை ரட்சிப்பேன். And according to his verses, I will save my family. என் குடும்பத்தை இப்படி மாத்தி தாரும். Lord, change my family in this manner. நீங்க வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஜீவன் உண்டு. When you open your mouth and make a prayer, and there is a great life behind it. Hallelujah, hallelujah. 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 நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். If you desire, the Lord will fulfill it. இந்த பைபிள் ஸ்டடிக்கு பிறகு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தழைக்க வேண்டும். After this Bible study, your family life must prosper. கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் போராடுங்கள். Let's not struggle towards the Lord to the rich family. Hallelujah, 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 hallelujah. Amen. ஆபிரகாமுக்கு ஓர் கானானதுவும் மேவியோர் சந்ததியதும். ஆபிரகாமுக்கு ஓர் கானானதுவும் மேவியோர் சந்ததியதும். வாக்குத்தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறவில்லையே. எக்காலமும் உண்மையுள்ள தேவனே. வாக்குத்தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறவில்லையே. எக்காலமும் உண்மையுள்ள தேவனே. ஆபிரகாமுக்கு ஓர் கானானதுவும் மேவியோர் சந்ததியதும். ஆபிரகாமுக்கு ஓர் கானானதுவும் மேவியோர் சந்ததியதும். வாக்குத்தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறவில்லை. எக்காலமும் உண்மையுள்ள தேவனே. 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 Hallelujah. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசிகள் குடும்பங்கள் தழைக்கட்டும். எங்களுடைய விசுவாசிகள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். எங்களுடைய விசுவாசிகள் குடும்பங்கள் முழு குடும்பமாய் மகிமைக்குள்ளே வரட்டும். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யோசேப்பின் குடும்பமாக எல்லா குடும்பங்களையும் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யோசேப்பு ஆசனாத் குடும்பத்தை போல வாழ்கிறவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய சமூகத்துக்கு அன்னையோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மாலை வேளையிலே உடைய தேவ சமூகத்தில் பாடி மெத்துதித்து மகிமைப்படுத்தி ஆவியினால் அபிஷேகத்தினால் உடைய சமூகத்தை இன்பமாக்கிக் கொள்ள உதவி செய்தீரே. ஆவியானவரை நீர் எங்களோடு பேசின நல்ல ஆலோசனைக்கு அன்னையோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இந்த தினத்தின் கர்த்தாவை யோசேப்பு குறித்து நாங்கள் படித்த ஆண்டவரை, யோசேப்பு கர்த்தாவை இயேசுவுக்கு அடையாளமாக அவன் இருந்தான் போல ஆண்டவரை கர்த்தாவை இருந்தான். ஆண்டவரே ஆசனாத்தும் கூட ஆண்டவரை மனவாட்டி சபைக்கு ஒத்து நாங்கள் இந்த மாலவெளியிலே கூட நாங்கள் படித்தோம். ஆண்டவரை யோசிப்புங்க தாவை ஆண்டவரே இந்த ஸ்தோத்திரம். அவனுக்கு ஆண்டவரே அவன் சாப்நாத் என்னை பேரிட்டான். ஆண்டவரே
அவன் கர்த்தாவே ஆசனாத் சப்பன் பெயரிட்ட பொழுது அவன் உலக இரட்சகர் என்று கர்த்தாவன் பெயரிடப்பட்டான் ஆண்டவரே. ஆண்டவர் அதுபோல அவன் உலகத்தை அந்த பார்வோன் தேசத்தின் முழுவதி ஆண்டவரை எகிப்து தேசத்தின் முழுவதி அவன் ரட்சித்தான் ஆண்டவரே. அதுபோல கர்த்தாவே நாங்கள் ரட்சகர்களா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அவனுக்கு ஆசனாத் சாப்பனையா இந்த கர்த்தாவே ஒரு சகோதரியை அவனுக்கு கர்த்தாவே மனைவியா கொடுத்தான் ஆண்டவரே. அவள் கர்த்தாவே ஆண்டவரே அவர் குணசாலியாக இருந்தாள் ஆண்டவரே. அர்ப்பணிக்கப்பட்ட மகளா இருந்தாள் ஆண்டவரே. பிரதிஷ்டை செய்யப்பட்ட மகளா இருந்தாள் ஆண்டவரே. அதுபோல நாங்களும் கூட யோசிப்போம் கர்த்தாவே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆசனாத்தும் கூட குடும்பத்தை கட்டி எழுப்பினார்கள் ஆண்டவரே. அதுபோல குடும்பத்தை நாங்கள் கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்ய முடியாக வேண்டிக்கிறோம். குடும்பத்துல கர்த்தர் பிரதான ஆசீர்வாதத்தை, குடும்பங்கள்ல பிரதான சமாதானத்தை, குடும்பங்கள பிரதான ரட்சிப்பையும் கட்டிடும்படியா குடும்பங்கள் தழைத்தோங்க உதவி செய்ய முடியாக வேண்டிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாக வேண்டிக்கிறோம். ஆசனாத்தும் கூட கர்த்தாவே தன்னோட மாமனாரோட பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் எல்லாரையும் வைத்து அவர்களை ஆதரித்தாள் ஆண்டவரே. அவன் அவர்களுக்கு எல்லாவற்றையும் அவள் செய்து குணசாலியான ஸ்திரியா இருந்தது போல ஆண்டவர் இந்த நாட்கள் எங்கட ஆண்டவர் விசுவாசிலும் கூட குணசாலியான ஸ்திரிகளா மற்றவங்களை கர்த்தாவை ஆதரிக்கிறவளா மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கர்த்தாவே. ஆவியானவரே மிக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கூட நாங்கள் கேட்டதான அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்களும் கூட ஆட்டுக்குட்டியாரோட மனவாட்டி சபையாய் நாங்களும் கூட மாறும்படியாக ஆண்டவரே மிக ஸ்தோத்திரம். அந்த ஆசனாத்தை போல எங்களும் கூட மாற்றும்படியாக எங்களை நற்புணசாலிகளாய் மாற்றும்படியாக உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாங்களும் அதன்படி ஜீவித்து எங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப, குடும்பத்தை சமாதானத்தோடு காக்க, குடும்பத்தை ரட்சிக்கப்பட, குடும்பங்கள் எல்லாம் வரிக்கு ஆயத்தமாக்கப்பட கர்த்தர் உதவி நாங்கள் ஒருவருக்கு ஜெபித்து உதவி செய்வர்களாய் மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம். எங்களை தாழ்த்தர வறுமையாக்குறோம். தொடர்ந்து முறை சமூகம் கூட இருக்கட்டும். வசனத்தை கேட்டு எல்லாரும் கர்த்தரப்படி செய்யும் இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவருடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.